ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை அரைச்சி விட்ட குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளியும் 5 பல்லு பூண்டும் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி நான் எடுத்துட்டேன். பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த கீரையை எப்படி வேக வைக்கலான்றதை பார்ப்போங்க. இதுக்கு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கீரையை நல்லா அலசிட்டேன். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகும் போது அதில் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சிடலாங்க. அதில் என்னென்ன போட்டு வறுத்து அரைக்கலான்றதை பார்க்கலாங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாங்க. இதுலேயே 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. கருகாமல் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சூட்டுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தையும் இதிலே போட்டுக்கலாம். இதுலேயே 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஓரளவுக்கு நம்ம சூடு பண்ணிட்டோம். இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அரிசியும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியை நம்ம அந்த மிக்சிலேருந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பருப்பை நல்லா கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப அப்படியே நைஸாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த பருப்பு இந்த மாதிரி மலர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு. இதை நம்ம இதில் ஊற்றிடலாங்க. நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லாம் கொதித்து ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இது இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வணக்கி அதில் கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் கடுகும் ஜீரகமும் போடுறேங்க. இதில் 4 பல்லு பூண்டை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை நான் 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி போடுறேன். இதே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வணக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. கீரையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த தாளிப்பை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சுவையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை எல்லாமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி நம்ம சாப்பிடும் போது நமக்கு இந்த கீரைலாம் நல்லா வேகாமல் இருந்தால் அஜீரண கோளாறுலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அருமையாக இருக்குங்க. இதில் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பரான அரைச்சி விட்ட கீரை சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.